ஹாய் கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லால கேஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு சேர்ந்த சட்டம் ஒன்றுமில்லை, அதில் எந்த சட்டம் சிறந்ததோ அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொஸ்டினில் வந்து கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் எந்த செக்ஷன் வந்து சிறந்த செக்ஷனோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டாக அதை வந்து மேட்ச் பண்ணி அப்புறம் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தான் கேஸ் கொஸ்டின். ஸோ அந்த கேஸ் கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எக்ஸாம் இன்னும் கிட்டக்க வந்துடுச்சு, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலையே படக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து படிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து லவ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே கேரியர் மேலே லவ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிரேக்கப்பே ஆகாது. லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கூடவே இருக்கும். ஓகே, ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே லவ் பண்ணாதீங்க. உங்களோட படிப்பு, உங்களோட கேரியர், உங்களோட ப்ரொஃபஷன் இதை மட்டும் நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பிரேக்கப் பண்ணாது. மற்ற மாதிரி இது பிரேக்கப் பண்ணாது, மற்ற எதையும் மாதிரி இது பிரேக்கப் பண்ணாது. உங்கள் கூட லைஃப் டைமாக கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் படிப்பை லவ் பண்ணுங்கள், கேரியர் லவ் பண்ணுங்கள், ப்ரொஃபஷன் லவ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அது கூட நீங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால ஐபிசி நம்ம பார்க்க போகிறோம். ஐபிசினா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து திடீர்னு வந்து அவங்களால எந்த டெப்ட்டுமே பே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த என்சிஎல்டி கிட்ட வந்து ஆப்ரேஷன் கிரெடிட்டார் இல்லை ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணுறப்போ அந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் நடக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லா அனலைஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்சிஎல்டியோட தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்பெனிகிட்ட வந்து கலெக்ட் பண்ணி ஸோ இந்த யார் யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அந்த செட்டில்மெண்ட்லாம் பீஸ்ஃபுல்லாக அழகாக ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்குறது தான் இந்த செக்ஷனோட ஒர்க். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கிரெடிட்டாருக்கு எந்த மாதிரி செட்டில்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட ஓட்டிங் வந்து எப்படி இருக்கும், இன்சால்வன்சி ரீசொல்யூஷன் ப்ரொஃபஷனல் எப்படி நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம், ஸோ அதுக்கப்புறம் ரீசொல்யூஷன் ப்ரொஃபஷனல் யார், அவங்களோட ரோல் என்ன, அவங்க பவர் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆக்ட் இந்த கோடு கீழே இந்த செக்ஷன்ஸ் கீழே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கேஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரொவிஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொவிஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. 20 நாள் தான் எக்ஸாம் இருக்குது, 20 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி படித்து நம்ம டைம் நிறைய எடுக்கும். ஸோ கேஸ் கொஸ்டினுக்கு டேரெக்டாக நம்ம போகிறோம். கேஸ் கொஸ்டினில் வந்து நான் ப்ரொவிஷன் அந்த கேஸ் கொஸ்டின் நான் வாசிக்கும் போதே அதுக்குண்டான ப்ரொவிஷனையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ ப்ரொவிஷனை நான் தனியாக சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நான் கேஸ் கொஸ்டின் நான் வாசிக்கிறேன், கேஸ் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரொவிஷனும் சேர்த்து தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஏ படிக்கிறவங்க, சிஎம்ஏ படிக்கிறவங்க, சிஎஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே, ஃபைனல் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். கேஸ் கொஸ்டினை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இது சஜஸ்ட் எம்டிபி ஆர்டிபியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த தடவை நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தடவை இதே கொஸ்டினை கேட்பாங்களோ இல்லையோ இந்த ப்ரொவிஷன்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டினுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அக்செப்டட் இன்டர் கார்பரேட் டெபாசிட் ஃப்ரம் ஜேஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். எம்எஃப் Capital Private Limited is a non-banking financial company with asset size of 200 crores. ஓகே, இவங்க வந்து NBFC. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா அசட் சைஸ் வச்சுருக்காங்க. விச் இஸ் அப்டெயின் a certificate from RBI for carrying on the business. ஓகே, இவங்க வந்து ஆர்பிஐலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்டர் கார்பரேட் டெபாசிட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ இவங்களோட அசட் சைஸ் வந்து 200 கோடி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதாவது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆர்பிஐலேருந்து வாங்கணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இதுவும் கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அஸ் தேர் வாஸ் எ டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட். அதாவது டெபாசிட் வந்து வாங்கியிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் ரீபே பண்ணணும். அந்த டென்யூரில் கரெக்டான எக்ஸ்பைரி டைம் வந்து ரீபே பண்ணணும். அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுல வந்து டிஃபால்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட் ஆகிருக்குது. ஸோ ஜேஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபைல்ட் அண்ட் அப்ளிகேஷன் வித் என்சிஎல்டி கிட்டக்க இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான் என்ன செஞ்சுருக்காங்க, எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடில் டெபாசிட் வந்து அமௌண்ட் பே பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டெபாசிட் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த டெபாசிட் வந்து டிஃபால்ட் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல யார் வந்து கிரெடிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் தான் கிரெடிட்டார். ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அப்ளிகேஷன் வித் என்சிஎல்டி வந்து பண்ணலாம். ஆனால்
அந்த அப்ளிகண்ட் அதாவது கார்ப்பரேட் டெப்டார் வந்து எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். அந்த டெப்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎஃப்சியாவோ பேங்கிங்காவோ இன்சூரன்ஸ் கம்பெனியாவோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் வந்து பேங்கிங் கம்பெனி என்பிஎஃப்சி, அதுவும் இல்லாமல் ஆர்பிஐலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மேலே நம்ம வந்து என்சிஎல்டி கிட்ட கேஸ் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இதோட கீழே ஆன்சர் நம்ம வாசிப்போம். கார்ப்பரேட் பர்சன் மீன்ஸ் ஏ கம்பெனியாக இருக்கலாம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், எனி அதர் இன்கார்பரேட் வித் லிமிடெட் லைபிலிட்டி. அதாவது லிமிடெட் லைபிலிட்டி ப்ரொவிஷன் கீழே யாரெல்லாம் வராங்களோ, அதாவது எல்எல்பியும் இந்த இடத்துல வரலாம், கம்பெனியும் வரலாம். பாடி கார்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லிமிடெட் லைபிலிட்டி, அன்லிமிடெட் லைபிலிட்டி கிடையாது, லிமிடெட் லைபிலிட்டி கீழே வராங்களோ அவங்க எல்லாருமே கார்ப்பரேட் பர்சன் தான். என்பிஎஃப்சி விச் இஸ் அப்ளைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் பி கன்சிடர்ஸ் ஏ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, ஸோ என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வர மாட்டாங்க. என்பிஎஃப்சி யாரெல்லாம் ஆர்பிஐட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடராக வருவாங்க. ஸோ இதில் எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் இஸ் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் கார்ப்பரேட் பர்சன். கார்ப்பரேட் பர்சனை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் கம்பெனி, என்பிஎஃப்சி ஆர்பிஐட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா என்பிஎஃப்சி, இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க வந்து கார்ப்பரேட் பர்சன் கீழே ஐபிசி கோடுக்கில் கார்ப்பரேட் பர்சனாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அந்த கார்ப்பரேட் பர்சன் கீழே இவங்க வர மாட்டாங்க. ஸோ இவங்க மேலே நம்ம என்சிஎல்டியில் அப்ளிகேஷன் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. ஓகே, ஸோ இன்சால்வன்சி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மேலே நம்ம போட முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா யார் எம்எஃப் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்க வந்து என்பிஎஃப்சி, அவங்க கார்ப்பரேட் பர்சன் கீழே வரமாட்டாங்க. ஸோ அவங்க மேலே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரோஸ் கார்டன் லிமிடெட் ஃபைல் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 வித் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை விச் டிஸ்க்ளோசர் த லயபிலிட்டிஸ் அமௌண்ட் to rupees 3.87 crores and against the asset of 1.37 crores. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஆக்சுவலாக இவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி. ஓகே, ஸோ லிஸ்டட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசட் வந்து பார்த்தீங்கன்னா 1.37 crores இருக்குது, லயபிலிட்டிஸ் வந்து 3.87 crores இருக்குது. அதாவது லயபிலிட்டிஸ் எக்ஸீட்ஸ் அசட்டை, லயபிலிட்டிஸ் வந்து அசட்டை வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இன்சால்வன்சி வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இன்சால்வன்சி கிரியேட் ஆயிரும். அதாவது லயபிலிட்டி அசட்டை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வாங்கின கடன் வந்து அசட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க கடனை வந்து செட்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இப்போது நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்க, உங்கள் சொத்து மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் கடன் வாங்கினது வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா உங்களால் பே பண்ண முடியாது. உங்களுக்கு கையில் இருக்கிற சொத்தே 1 லட்சம் தான் இருக்குது. 10 லட்சத்துக்கு நீங்கள் கடன் வாங்கிறீங்க அப்படின்னா 9 லட்சம் வந்து உங்களால் பே பண்ண முடியாதுலாம். ஸோ இந்த இடத்துல இன்சால்வன்சி வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த பேசிஸ் ஆஃப் த ஸ்க்ரூட்டனி ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் த ரெஜிஸ்ட்ரார் ஃபைல்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசொல்யூஷன் ப்ராசஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்சிஎல்டியில் ஃபைல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம பார்த்தோம் கார்ப்பரேட் பர்சன்லாம் யார், கம்பெனி, எல்எல்பி, அப்புறம் எனி அதர் பாடி கார்பரேட், லிமிட்டட் லயபிலிட்டி ப்ரொவிஷன் உள்ள பாடி கார்பரேட்ஸ். ஸோ இந்த 3 பேர் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து வேலிட் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ கீழே உள்ள ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க, அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக யாரெல்லாம் ஃபைல் பண்ண முடியும்னா கிரெடிட்டார் வந்து ஃபைல் பண்ண முடியும். அதாவது ஃபினான்ஷியல் கிரெடிட்டார், ஆப்ரேஷனல் கிரெடிட்டார், அப்புறம் கார்ப்பரேட் அப்ளிகேண்ட்னா யார் அப்படின்னா அந்த கார்ப்பரேட் டெப்டார். ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்ப்பரேட் டெப்டாருங்கிறது யார், ரோஸ் கார்டன் லிமிடெட். ஸோ அவங்களே போய் ஃபைல் பண்ணலாம். அதாவது நான் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கேன், என்னால் செட்டில் பண்ண முடியல, ஸோ உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன், என்சிஎல்டிட்ட நான் அப்ளிகேஷன் போடுறேன். ஸோ அவங்க வந்து என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி நான் என்னால் எவ்வளோ பே பண்ண முடியும், யாருக்கு எந்த மாதிரி ஸ்மூத்தாக செட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கார்ப்பரேட் அப்ளிகேஷன், அதாவது நான் தான் கடன் வாங்கியிருக்கேன், நானே என் மேலே அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். எதுக்காக, நான் வந்து எல்லா கடனையும் செட்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு எப்படி செட்டில் பண்ணணும்னு தெரியல. ஸோ என்சிஎல்டியில் நான் அப்ளிகேஷன் போட்டு அவங்க மூலமாக நான் செட்டில் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணலாம். இல்லை நான் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கணும் அந்த கிரெடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ரேஷன் கிரெடிட்டர் இல்லை ஃபினான்ஷியல் கிரெடிட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேலிட் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. ஸோ கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நான் ரீட் பண்ணலை, ஆன்சரில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் மிஸ்டர் ராமன் வாஸ் அன் இன்வெஸ்டர் அண்ட் ஏ டிபென்ச்சர் ஹோல்டர். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் டிபென்ச்சர் ஹோல்டர். ஓகே, ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர் ஆப்ஷனலி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர் பாண்ட் பேயபிள் ஆன் மெச்சூரிட்டி. அதாவது இவங்க வந்து டிபென்ச்சர் பாண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, அது மெச்சூரிட்டியில் வந்து பேயபிள் ஆகுது. ஓகே, இஷ்யூடு பை த மிஸ்ஸஸ் அசட் லிமிடெட். மிஸ்ஸஸ் அசட் லிமிடெட் சொல்லி ஒரு கம்பெனி, அவங்க வந்து டிபென்ச்சர் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. டிபென்ச்சர் பாண்டை வந்து மிஸ்டர் ராமன் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். ஸோ ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் இருக்கிற நான் வந்து ராமன் வச்சுக்கோங்க, நான் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். உங்கள் கம்பெனியில் வந்து நான் பாண்டு வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ பாண்டு வாங்கியிருக்கேன், மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் போயிட்டுருக்கு. த ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஓசிடி பேண்ட்ஸ் அமௌண்ட் டு 2 crores rupees மெச்சூர் இன் 2016. இது வந்து எப்போ மெச்சூர் ஆகுது அப்படின்னா 2 கோடி ரூபா நீங்கள் வந்து எனக்கு தரணும். இது மெச்சூரிட்டி ஆகிறது வந்து 2016 வந்து மெச்சூர் ஆகுது. The liability to redeem the debenture on maturity along with a redemption premium lay on the debtor which was not made. எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கரெக்டாகவே பண்ணலை. ஸோ என்ன செய்ய உங்கள் மேலே கேஸ் தூக்கி போடுறேன். ஸோ மிஸ்டர் ராமன் ஃபைல் த கார்பரேட் இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் ப்ராசஸ் பிஃபோர் த என்சிஎல்டி கிட்ட வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். இந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு காசை வந்து தரலை, நான் பாண்டு வாங்கியிருக்கேன், மெச்சூரிட்டி அப்போ வந்து எனக்கு அமௌண்ட் எதுவுமே தரலை அப்படின்னு சொல்லிட்டு என்சிஎல்டியில் ஒரு அப்ளிகேஷனாக போடுறேன். அட்வைஸ் இன் த லைட் ஆஃப் த கிவன் ஃபேர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். ஸோ கீழே வந்து சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டு த redemption of debenture payable on maturity dates amount to debt. redemption of debenture வந்து டெப்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். டெப்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபென்ச்சருங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டிபென்ச்சருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். டிபென்ச்சர் இப்போ வந்து நான் வந்து டிபென்ச்சர் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருத்தன் போய் என்சிஎல்டியில் அப்ளை பண்ண முடியாது. டிபென்ச்சர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, ஸோ கீழே பாருங்கள், ராமன் அலோன் இஸ் நாட் என்டெல் டு ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் டு இனிஷியேட் சிஏஆர்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஆர்பி இனிஷியேட் பண்ணுறதுக்கு நான் மட்டும் அப்ளை பண்ணால் போதாது. ராமனாக இருக்கிற நான் இந்த இடத்துல நான் தான் ராமன் சொன்னேன். ஸோ நான் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா சிஏஆர்பி வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் மட்டும் அப்ளை பண்ண முடியாது. நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னோட சேர்ந்து ஒரு 100 பேரை நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 100 பேருக்கு மேலே டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை வேல்யூ டோட்டல் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸாக டோட்டல் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸில் 10% இல்லை 100 பேர் இல்லை டிபென்ச்சர் ட்ரஸ்டி இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸில் 100 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸில் 10% வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டிபென்ச்சர் ட்ரஸ்டி வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தம் 1000 டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 1000 வேண்டாம், 10,000 வேண்டாம், 500 டிபென்ச்சர் ஹோல்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ 500ல் 10% பண்ணிங்கன்னா 50 டிபென்ச்சர் ஹோல்டர். ஸோ 50 டிபென்ச்சர் ஹோல்டர் சேர்ந்து அப்ளை பண்ணலாம். இல்லை 100 டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் சேர்ந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டிபென்ச்சர் ட்ரஸ்டி ஒன்று நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ரஸ்டி மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் உண்டு. ஒரு தனி டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் நான் மட்டும் என்சிஎல்டியில் வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ராமன் ஒரு ஆள் மட்டும் தான் என்சிஎல்டியில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கான். கேங்கும் அவர் தான், லீடர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கேங்கு ஒரு 100 பேர் சேர்ந்து போய் போடலாம். இல்லை ஒரு டிபென்ச்சர் ட்ரஸ்டி போடலாம். இல்லை 10% ஆஃப் த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்து போடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ராமன் மட்டும் போட்டிருக்காரு, இது வேலிடு கிடையாது. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஹூ இஸ் ஃபாரின் ட்ரேட் கிரெடிட்டார். இவர் வந்து ஃபாரின் ட்ரேட் கிரெடிட்டார். அப்போ ஃபாரினில் வந்து ட்ரேடு பண்ணி கிரெடிட்டாராக இருக்கார். ஸோ ஃபாரின் ட்ரேட் கிரெடிட்டார்னா ட்ரேட் கிரெடிட்டார்னா யார், ஃபினான்ஷியல் கிரெடிட்டாரா ஆப்ரேஷனல் கிரெடிட்டாரா? ட்ரேடு கிரெடிட்டார் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். ஓகே, ஸோ ட்ரேடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் அவங்க பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறதுல கிரெடிட்டாராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். ஓகே, ஸோ ஆப்ரேஷனல் கிரெடிட்டாருக்குன்னு ஒரு தனி ப்ரொவிஷன் உண்டு, ஃபினான்ஷியல் கிரெடிட்டாருக்கு தனி ப்ரொவிஷன் உண்டு. நீங்கள் அதை படிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஃபாரின் ட்ரேடு கிரெடிட்டார் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் ப்ரொவிஷனாக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொவிஷனாக நீங்கள் தனியாக ஒரு தடவை போய் செக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியலைன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க. ஸ்டார்டிங்லேயே டவுட் கேட்காதீங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலைன்னா நேராக போய் புக்கிலேருந்து ப்ரொவிஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வந்து இந்த கேஸை பாருங்கள். அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா அப்போ என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபாரின் டைரக்டர் ஹேவிங் ஆஃபீஸ் இன் ஹாங்காங்கில் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்காரப்பா பெரிய ஆள். வாண்டட் டு ஃபைல் ஏ பெட்டிஷன் அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஐபிசியில் வந்து பெட்டிஷன் போடுறாரு ஆன் டிஃபால்ட் ஆஃப் த டெப்டார் இன் இந்தியா. இட் மூடிய பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 9 ஆஃப் த கோட். செக்ஷன் 9 படி பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 8 and 9 வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டாருக்கு வரும். ஓகே. ஸோ செக்ஷன் 9ல் வந்து இவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. த ஃபாரின் கம்பெனி வாஸ் நாட் ஹேவிங் எனி ஆஃபீஸர் பேங்க் அக்கௌண்ட் இன் இந்தியா. இவங்க வந்து ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரினில் தான் இவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு பேன் கார்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்தியாவில் வந்து இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் இட் குட் நாட் சப்மிட் ஏ சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆஸ் அ ரெக்வயர் அண்டர் த கேஸ். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் கிரெடிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்னெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இன்சால்வன்சி ரீசொல்யூஷன் ப்ரொஃபஷனல் யார், அவங்களோட நேம் வந்து அவர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். யார் வந்து ஐஆர்பியை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவரோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் வந்து கடன் கொடுக்க வேண்டிய இருக்குது, ஆனால் இன்னும் வரைக்கும் அவர் செட்டில்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட பேங்க் பாஸ்புக் இருக்கலாம், பாஸ்புக்கில் வந்து உள்ள டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேங்க்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது என்னோட அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் அவர் பணம் போடவே இல்லை, ஸோ அது வந்து செட்டில்மெண்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி 2-3 அட்டாச்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இவர் இந்தியாவில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ இவர் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வைக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல இவர் அப்ளை பண்ணது வந்து வேலிட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து வேலிட் தான். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் வைக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். இதுவே நீங்கள் ஃபாரின் ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் கிடையாது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து வைக்க முடியலை அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து வைக்க வேண்டாம், நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க வெரிஃபை தான் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சால்வன்சி ரீசொல்யூஷன் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ண தான் போகிறாங்க. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி என்னென்னலாம் செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறத அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க, ஃபாரினில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே எடுத்து தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபாரின் கோர்ட்டு இந்தியன் கோர்ட் வந்து ஃபாரின் கோர்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபாரினில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணதை வச்சு நம்ம எல்லோரும் வெரிஃபை பண்ண தான் போகிறோம். ஸோ அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபாரினில் வந்து ஃபாரினில் தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் வச்சுருக்காரு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் பேன் கார்டும் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து வைக்க அவரால் முடியலை. ஸோ இது வந்து வேலிடான்னு கேட்டிருக்காங்க, வேலிடு தான். ஓகே. ஸோ இப்போது சப்போஸ் வந்து அவரோட ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் வைக்க முடியல அப்படின்னா இது வந்து மேண்டேட்டரியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வைக்க முடியலை அப்படின்னா வைக்க வேண்டாம், அவர் டேரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க வாசிங்க. இந்த கிவன் கேஸ் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் டஸ் நாட் ஹேவ் எனி பேங்க் அக்கௌண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை. அக்கார்டிங்லி இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் டு ஃபர்னிஷ் ஏ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் as such copy is not available. அந்த காப்பி வந்து அவைலபிளில் இல்லை, அவரால் வைக்க முடியலை. thus the requirement contained in section 9 is not applicable to standard international limited. அதாவது செக்ஷன் 9ல் வந்து இது வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இது வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது, இதுக்கு வந்து இவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தேர்ஃபோர் த பெட்டிஷன் மேட் பை ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் இஸ் மெயின்டெனபிள் அண்டது. அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான். அதாவது என்னால் வைக்க முடியாது, நான் எப்படி இது வந்து வைக்க முடியும்? இப்போது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாரின் கம்பெனியாக இருக்கீங்க, இப்போது இன்றைக்கி நடந்த கேஸ் அதானி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சோலார் பேனல் ப்ராஜெக்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் உள்ளவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்காக்காரங்க தான் முக்கால்வாசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 900 crores டாலர்ஸ் வந்து ஃபாரினில் அமெரிக்காக்காரங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்காக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க மேலே என்சிஎல்டியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் வந்து சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, ஆனால் அவங்க அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ அவங்க ஏமாந்து போயிருக்காங்க, அவங்களோட அமௌண்ட்டு ஃபுல்லாமே லாஸ் ஆகிருக்கு. இப்போ அதானி மூலமாக இந்தியாவிலேருந்து அவங்க போட்ட அமௌண்ட் அமெரிக்காக்காரங்க போட்ட அமௌண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீதி வேணும்லாம். ஸோ அவங்களுக்கு நீதி வேணும். இவங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லை, உங்களால் கேஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து என்சிஎல்டியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அமெரிக்காவில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நினச்சிருக்காங்க அப்படின்னா அதானி மேலே வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, என்சிஎல்டியில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா
அவரை வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து இப்போ அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவரோட நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு. அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் வரலை. ஸோ அது என்னங்கிறத நான் வந்து நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் அது வந்து ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணி விட்றேன் அப்புறமா. ஸோ இப்போ 5th கொஸ்டின் பார்ப்போம். விஸ்டம் லிமிடெட் கமிட்ஸ் டிஃபால்ட் அகேன்ஸ்ட் டெப்ட் டேக்கன் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். ஓகே, ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் வந்து டெப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிடுச்சு, அவரால் கெட்ட முடியல. மிஸ்டர் எஃப் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் இனிஷியேட் த கார்பரேட் இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் ப்ராசஸ் அகைன் த விஸ்டம் லிமிடெட். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா விஸ்டம் லிமிடெட் மேலே சிஐஆர்பி ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. மிஸ்டர் எக்ஸ் அனதர் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மொதல் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார், இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் உள்ளே வராங்க. அவங்களும் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் அப்ளிகேஷன் போடுறாங்களாம். ஸோ இப்போது ஒருத்தர் மேலே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஓகே, ஸோ ஒரு சிஐஆர்பி ப்ராசஸ் பண்ணுறப்போ இன்னொருத்தர் வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. இப்போ சிஐஆர்பி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஏஆர்பி ப்ராசஸில் வந்து அப்ளிகேஷன் போட்டோம், சிஏஆர்பி ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிடுச்சு, அது நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நடக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் நான் சொல்கிறீங்களுக்கு. முதல்ல வந்து மொராட்டோரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மொராட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கிருக்கீங்க, உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. மொராட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் உங்களோட அசட்டை வந்து விற்க முடியாது. உங்கள் கையில் இருக்கிற அசட்டை எதுவுமே சேல் பண்ண முடியாது. உங்கள் மேலே வேறு யாரும் கேஸ் பண்ண முடியாது. உங்கள் மேலே ஆல்ரெடி ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா என்சிஎல்டி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஒரு 180 days வந்து டைம் லிமிட் உண்டு. ஸோ அந்த 180 days வந்து என்சிஎல்டி ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்களால் உங்கள் அசட் யாருமே வைக்க முடியாது. யார்கிட்டையாவது நீங்கள் வந்து வாடகைக்கு வீடு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து வெளியே அனுப்பவும் முடியாது. ஓகே, ஸோ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெளியே அனுப்ப முடியாது. அதாவது ஆக்சுவலாக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு பில்டிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து இல்லை நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வெளியே அனுப்ப முடியாது அந்த என்சிஎல்டி ப்ராசஸ் நடக்கிற டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே யாரும் புதுசாக கேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஏதாவது கேஸ் இருந்தாலுமே அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து மொராட்டோரியம். ஸோ இந்த மொராட்டோரியம் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஐஆர்பி ப்ரொஃபஷனல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் இல்லை ஆப்ரேஷன் கிரெடிட்டார் வந்து நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ண ஆள் வந்து அவர் மேலே எந்த கேஸுமே இல்லை அப்படின்னா அவர் ஐஆர்பியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா இந்த அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அது நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இந்த கம்பெனி மேலே வந்து இன்சால்வன்சி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ யாரெல்லாம் இவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிளைம்ஸை வந்து கொடுக்கலாம். ஓகே, அந்த ப்ராசஸில் கிளைம்ஸ் வந்து எல்லாருமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒருத்தர் தான் அப்ளை பண்ணியிருப்பார். ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காருன்னா என்சிஎல்டி அதாவது சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். அப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அதாவது என்சிஎல்டி வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி யாரெல்லாம் எனக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட கிளைம்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த கிளைம்ஸை பேஸ் பண்ணி எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் சிஏஆர்பி ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காரு, சிஏஆர்பி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல புதுசாக ஒரு அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல எக்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்னென்னா இந்த சிஏஆர்பி ப்ராசஸில் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா, ஸோ அந்த டைமில் அவரோட கிளைம்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அவருக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அது வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃப்கிட்ட கடன் வாங்கிக்கிறேன், எக்ஸ்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கான். ஸோ ஆல்ரெடி சிஏஆர்பி ப்ராசஸ் நடந்துருக்கு. இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து புதுசாக அப்ளிகேஷன் போட முடியாது. இப்போ ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து அவரோட கிளைமை ரைஸ் பண்ணலாம். ஸோ அவருக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அது என்சிஎல்டி அதாவது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து 2 பேருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஒரே நேரத்தில் 2 சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து ஒன்று தான் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அந்த ரன்னிங்கில் இருக்கிறப்போ யாரோட கிளைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒரே டைமில் 2 சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து நடக்காது. அதே நேரத்தில் ஒரு சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு, இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த 12 மாதத்துக்குள்ளே இன்னொருத்தர் வந்து என் மேலே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா
முதல்ல எஃப் வந்து பண்ணியிருக்காரு, சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எக்ஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ இது வந்து வேலிடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலிட் கிடையாது. எக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அவர் கிளைம்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொவிஷனில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூஆர் அப்பாயின்ட் அஸ் ஏ இன்டரிம் ரிசொல்யூஷன் ப்ரொஃபஷனல் எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட். ஸோ என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்பியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட். ஓகே, அண்டது ஐபிசி 2016. சேர் த டைம் லிமிட் டு மேக் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் கேட்டிருக்கேங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட நேம் வந்து ஆப்ரேஷன் கிரேட்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ என் மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. இவன் நல்ல பையன் தான், தங்கமான பையன், தங்கராஜ் வந்து தங்கமான பையன் சொல்லிட்டு கேஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஐஆர்பி ப்ரொஃபஸர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் 3 நாளுக்குள்ளே நான் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டெப்டர்லாம் யார், அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க வந்து பாடி கார்பரேட்டாக என்ன அத்தாரிட்டி, அவங்க அதாவது பாடி கார்பரேட்டாக கம்பெனியாக எல்எல்பியாக பார்ட்னர்ஷிப் ஃபேமா அப்படிங்கிற என்ன அத்தாரிட்டிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பாயிண்டில் பாருங்கள் லாஸ்ட் டேட், அதாவது கிளைம்ஸு எல்லாரோட கிளைம்ஸு சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்ன. அப்புறம் இப்போ சப்போஸ் யாராவது ஃபால்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி என்ன. ஃபால்ஸ் கிளைம் வந்து நிறைய பேர் பண்ணலாம். அதாவது இப்போ இவன் வந்து கடன்காரன் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் 10 லட்ச ரூபா கடன் இருக்கேன், நான் 20 லட்ச ரூபா கடன் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேக்காக ஃபால்ஸ் கிளைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபால்ஸ் கிளைம் பண்ணால் பெனால்ட்டி வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கீழே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து முடிகிறதுக்கு எத்தனை நாள் முடிகிறதோட அதாவது எக்ஸ்பைரி டேட், அதாவது முடியக்கூடிய டேட், எண்டு டேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் அப்பாயிண்ட் ஆகி 3 நாளுக்குள்ளே பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸோட லிஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது அடுத்த ப்ரொவிஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அடுத்ததும் நம்ம கேஸ் கொஸ்டின் வரும், அதில் பார்ப்போம். ஓகே, இப்போ 7th கொஸ்டின் வாங்க. சூப்பர் ஃபைன் லிமிடெட் இஸ் அண்டர் த இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அண்டர் த ஐபிசி 2016 அண்ட் மிஸ்டர் ராகேஷ் இஸ் இன்டரிம் ரிசொல்யூஷன் ப்ரொஃபஷனல். ஓகே, ராகேஷ் வந்து ஐஆர்பியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் இல்லை, ராகேஷ் தான் வந்திருக்காரு. ஈ கொலெக்டட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆல் த கிளைம்ஸ் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் கிரேட்டர், ஆப்ரேஷன் கிரேட்டர் அண்ட் அதர்ஸ். எல்லா கிளைம்ஸுமே கலெக்ட் பண்ணியாச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் கையில் இப்போ இருக்குது. த நம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரேட்டர் 12 having a total claim of 6 crores out of 2 financial கிரேட்டர். ஆக்சுவலாக இதை வாசிக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகும். என்ன நான் சொல்லியிருந்தேன் கேளுங்க, சிம்பிள் ப்ரொவிஷன் தான். ஃபினான்ஷியல் கிரெடிட், அதாவது கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஆப்ரேஷன் கிரெடிட்டாரை நம்ம வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸில் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் மட்டும் தான் இருப்பார், ஆப்ரேஷன் கிரெடிட்டார் இருக்க மாட்டாங்க. யார் வந்து ஓட்டு போடுவாங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் ஆப்ரேஷன் கிரெடிட்டார் 2 பேருமே இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் ஆப்ரேஷன் கிரெடிட்டார் 2 பேருமே இருக்காங்க. இப்போ நான் கிரெடிட்டார் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டாராகவும் இருப்பேன், அதே டைம் ஆப்ரேஷன் கிரெடிட்டாராகவும் சேர்த்து ஒரே டைமில் ஃபினான்ஷியல் கிரெடிட்டாராகவும் ஆப்ரேஷன் கிரெடிட்டாராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ நான் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். இப்போ அதே டைம் நான் வந்து இப்போ வந்து சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். சிமெண்ட் லோடு வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ சப்ளை பண்ணியிருக்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சிமெண்ட் நான் சப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ரேஷன் கிரெடிட்டார். ஓகே, ஸோ 1 லேக் நான் ரிசீவ் பண்ணுறப்போ 1 லேக் எனக்கு வரல, அது லோன் 1 லேக் வந்து எனக்கு வரல. ஸோ ஃபினான்ஷியல் கிரெடிட்டாராக நான் 1 லேக் வந்து நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கிரெடிட்டார் பொறுத்த வரைக்கும் 2 லேக்ஸ் சிமெண்ட் நான் சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2 லேக்ஸ் எனக்கு வரல. ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ரேஷன் கிரெடிட்டார். ஸோ நம்மளோட வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளோட இது வந்து ஓட்டு வந்து பிரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் 1 லட்ச ரூபா. ஓகே, ஸோ 1 லட்சம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டு, 2 லட்சம் வந்து ஆப்ரேஷன் கிரெடிட்டு. ஓகே, ஸோ இப்போ மொத்த கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா கிரெடிட்டு. அதில் 1 லட்சம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டு, 2 லட்சம் வந்து ஆப்ரேஷன் கிரெடிட்டு. ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் கிரெடிட்டோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1/3, 1 லட்ச ரூபா பை 3 லட்ச ரூபா. ஓகே, ஸோ டோட்டல் வந்து 3 லட்ச ரூபா. அதில் 1 லட்சம் வந்து நான் ஃபினான்ஷியல் கிரெடிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1/3 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஓட்டு போடுறோம்னா அதை 1/3 தான் எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த ரேஷியோவில் தான் ஓட்டிங் வந்து நடக்கும். ஓகே, ஓட்டிங் நடக்கும். அதே டைம் அந்த சிஓசி வந்து நான் கன்சிடர் பண்ணுறப்போ என்னை வந்து ஒரு ஆளாக எடுத்துக்க மாட்டாங்க, 1/3 தான் எடுத்துக்குவாங்க. ஸோ நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ நான் ஓட்டு போடுறேன்னா 1/3 தான் எடுத்துக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு ப்ரொவிஷன் நான் சொல்கிறேன் கேளுங்க. சிஓசியில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டு வந்து எவ்வளோ விழணும்னா ஃபேவராக 66% ஓட்டு வந்து விழுந்துருக்கணும். எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்களோ, அந்த ஓட்டிங்ஸில் ஃபேவரபுளாக 66% வந்து ஓட்டிங் விழுந்துருக்கணும். ஓகே, ஸோ அப்படி விழுந்தா டெசிஷனை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல
நான் வந்து 3 லட்ச ரூபா மொத்தம் கிரெடிட் கொடுத்துருக்கேன். அதில் 1 லட்சம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டுங்கிறப்போ 1/3 தான். என்னோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வரும். ஓகே, இப்போ 8th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 8th கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக நீங்களே பார்த்துலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 ஃபினான்ஷியல் கிரெடிட்டாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 3 ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 3 ஃபினான்ஷியல் கிரெடிட்டாருக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் 3 லேக்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. 3 லேக்ஸ் வந்து நம்ம கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம். ஸோ சிஐஆர்பி ப்ராசஸ் வந்து எண்டுக்கு வந்துடும் அப்படின்னா கிடையாது. சிஐஆர்பி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல இப்போ மொராட்டோரியம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த 3 கிரெடிட்டார் மட்டும் வர மாட்டானுங்க. இந்த 3 கிரெடிட்டார் அது போக யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லோரும் கிளைம் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட கிளைம்ஸையுமே நம்ம செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் படி ப்ரொசீஜர் மொராட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணணும், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ் பாஸ் பண்ணணும், ஐஆர்பி அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரோட செட்டில்மெண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது இந்த 3 கிரெடிட்டார் மட்டும் இல்லை, இது போக யாரெல்லாம் கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களோட கிரெடிட்டுமே செட்டில் பண்ணணும். ஸோ இப்படி எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து முடியும். ஸோ இந்த 3 ஃபினான்ஷியல் கிரெடிட்டாருக்கு நம்ம செட்டில் பண்ணிட்டோம், ஸோ சிஏஆர்பி ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம செட்டில் பண்ணுறது வரும். ஸோ சிஏஆர்பி ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக மொராட்டோரியம்லேருந்து கடைசி இன்சால்வன்சி முடிஞ்சு லிக்விடேஷன் சில நேரம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ண முடியல, லிக்விடேஷன் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் மேட்ரு, நீங்களே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் டைம் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஏஆர்பி முடியறதுக்கு 180 நாள் டைமு. அது போக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுப்பாங்க. அந்த ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 90 days தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 180 அது போக 90 days வந்து ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இதில் வந்து எத்தனை டைம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒன் டைம் தான் நம்ம கேட்க முடியும், மோர் தென் ஒன்ஸ் கிராண்ட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி 10th கொஸ்டின் நீங்களே பார்த்துக்கலாம். 11th கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்டர் ஐபிசி 2000 ரீசோல்யூஷன் பிளான்ஸ் ஐபி அப்ரூவ் பை த சிஓசி. இது சொன்னோம்ல, ஆக்சுவலாக சிஓசி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு போடணும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஓட்டிங் வந்து 66% போடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஸோ ஃபினான்ஷியல் கிரெடிட்டாரில் வந்து 66% ஓட்டு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டெசிஷனை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் கொஸ்டின். இந்த கேஸ் கொஸ்டினில் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஐபிசியில் என்னென்ன செக்ஷன்லாம் வருமோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது போக உங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் புரியல, ஏதாவது ஒரு இடத்துல வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா உடனே ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்க, டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே கேட்குறீங்க. சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட் வந்து நிறைய பேருக்கு காமனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டவுட்டை நான் சால்வ் பண்ணுறப்போ அவங்களுக்கு காமனாக நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் டவுட் சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லா. ஸோ கமெண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்கள் டவுட் வந்து போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணலாம். அதை விட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டவுட்டை போட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சஜஷன் ட்ராபேக் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அப்புறம் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறப்போ உங்களால் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். தேங்க்யூ கைஸ். ரொம்ப ஆல் த பெஸ்ட்டாக எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி வருமோ இல்லை எக்ஸாம் கிட்டக்க வந்துருச்சு சொல்லிட்டு எந்த பயமும் வேணாம். எக்ஸாமை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது, ரிசல்ட்டை பற்றி கவலையே படக்கூடாது. ஜாலியாக படிச்சுட்டே இருங்க, இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க, கண்டினியூஸாக படிங்க. எந்த இடத்துலையுமே கேப் விடாதீங்க, எந்த இடத்துலையுமே பிரேக் விடாதீங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. உடனே அப்பப்போ ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க. அதுவே ரொம்ப டைம் ரிலாக்ஸ்டாக இருந்துடாதீங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, ஜாலியாக படிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே அப்பப்போ கேளுங்க. இந்த லாவில் மட்டும் இல்லைங்க, எஸ்எஃப்எம், டேரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி எதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட எப்போ வேணால் கேட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் சில நேரம் பிஸியாக இருப்பேன், சில நேரம் ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டவுட்ஸை வந்து போட்டு விட்டிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிற டைம் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ லாவில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் டவுட்டை கேட்கலாம். தேங்க்யூ கைஸ். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, வேறு லெவலில் எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் வரும். பாய்.